போயிடுறாரு. அவருடைய பிள்ளைகள்ல இருந்து பொண்ணுல இருந்து எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஊர்க்காரர் வராரு. எங்க உங்க அப்பா என்கிட்ட 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, 15 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு நீங்க அந்த பணத்தை எடுங்கன்னு அவர் சண்டை போடுறாரு. அந்த அண்ணனும் தம்பிகளும் அவங்க பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, எங்க அப்பா வாங்கினாதான் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எல்லாரும் ஒதுங்கி போறாங்க, நாங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவங்க அப்பாவை எடுக்க விட மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு ஓடி வந்து தான் கையில இருக்கிற நகைகள்லாம் கழுத்துல இருக்கிற நகைகள்லாம் கழட்டி அவர் கையில கொடுக்குறாங்க. ஐயா, இப்போதைக்கு எங்க கிட்ட இவ்வளவுதாங்க இருக்கு, கண்டிப்பா உங்களுடைய கடனை நான் அடைச்சிருவேங்க, எங்க அப்பா வாங்கினதான் சொல்றீங்க, கண்டிப்பா நான் அடைச்சிடுறேங்க, இப்ப எங்க அப்பாக்கான இறுதி காரியங்களை செய்ய விடுங்கன்னு கண்ணீரோட கையை கூப்பி நிக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, உங்க அப்பா என்கிட்ட காசு வாங்கலாமா, நான் தான் உங்க அப்பா கிட்ட 15 லட்சம் ரூபாய் வாங்கினேன், அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். உங்க அப்பா கடைசி காலத்துல என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு, ஒரு வீட்டுல பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் நிற்கிறார்களோ, பொறுப்போடு யார் அந்த பிரச்சனையை தன் தலை மீது தூக்கி போட்டுக் கொள்கிறார்களோ, பொறுப்போடு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவங்கதான் என் பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட இந்த காசை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இந்த வீட்டில் இத்தனை ஆண்மகன்கள் இருந்தும் கூட ஒருத்தர் கூட வரல, நீதாமா வந்து நின்ன, இந்த 15 லட்சம் ரூபாயை உங்கிட்டதாமா கொடுக்கணும்னு கொடுத்துட்டு போன. பிரச்சனைகள் வந்தால் அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடுபவர்கள் பிள்ளைகள் அல்ல. குடும்பத்திற்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அதை தன் தோளில் எவன் தாங்கிக் கொள்கிறானோ அவன்தான் அந்த வீட்டின் பிள்ளை.